வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு ஆன் கிரிட் சிஸ்டம். காசா கிராண்டு, பெருங்குளத்தூர். அங்கே இண்டிபெண்ட் வில்லா பிளாட்ஸ் இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு ஹவுஸ்க்கு நாங்கள் போட்டு கொடுத்துருக்குறோம். இங்கே வந்து எலிவேஷனையும் பாதிக்கக்கூடாது, அதே நேரத்தில் இருக்கிற இடத்தையும் நம்ம ஆக்குப்பை பண்ணிடக்கூடாது. சோலார் சிஸ்டமும் ஜென்ரேட் பண்ணணும், மெயின்டெனன்ஸும் கிளியராக பண்ணி கொடுக்கணும். இப்படி கண்டிஷன்ஸில் நம்ம வந்து அழகான ஒரு சிஸ்டத்தை பண்ணி கொடுத்தோம். ஒரு எலிவேட்டட் ஸ்ட்ரக்சர் கொடுத்து, ஒரு 12 அடிக்கு எலிவேட்டட் ஸ்ட்ரக்சர் கொடுத்து நல்லா எல்லாத்தையும் பக்காவாக ஸ்ட்ரென்தன் பண்ணி, அதேமாதிரி இந்த பேனலை நீங்கள் மேலே எப்படி ஏறி க்ளீன் பண்ணுவீங்க, அதுக்கு வந்து ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக டைமருக்கு ஸ்ப்ரிங்கிள் பண்ணுற மாதிரி ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் ஒரு பேனலுக்கு ஒரு ஸ்ப்ரிங்க்லர் கொடுத்து கம்ப்ளீட்டாக வாரத்தில் ஒரு நாள் க்ளீன் பண்ணுற மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோம். வெயில் அடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நல்ல ப்ரொடக்ஷன் இருக்கும். அதே மாதிரி இந்த சிஸ்டத்தில் வந்து உங்களுக்கு எல்லா விதமான ஆன்கிரிட் சிஸ்டத்தில் வந்து எல்லா விதமான லோடும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், இன்க்ளூடிங் லிஃப்ட்டு முதற்கொண்டு நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு ஆன்கிரிட் சிஸ்டம் இது. வீடு அப்படின்னு வந்துடும்போது நீங்கள் முழுமையாக இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கம்ப்ளீட்டாக நீங்கள் அரெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ 8 கிலோவாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் உங்களுக்கு ஒரு 25,000 26,000 பில்லு வர்ற வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக கொண்டு வந்துடலாம். ஒரு கிலோவாட்டுக்கு 50 ரூபா ஒரு மாதத்துக்கு கட்டணும். இப்போ நெட்வொர்க் சார்ஜின்னு பேர். 8 கிலோவாட்னா 8 40, ஒரு மாதத்துக்கு 400 ரூபா நெட்வொர்க் சார்ஜு. அதாவது இந்த சிஸ்டத்தோட வாடகை மாதிரி நம்ம இபி கட்டணும். இதை தவிர எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக ஜீரோ பண்ணிடலாம். ஒரு 25,000 பில்லு வருது அப்படின்னா ஒரு 8,000 800 2 மாதத்துக்கு ஒருக்க 800 நெட்வொர்க் சார்ஜ் போக மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பில்லை ஜீரோ பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக உங்களுக்கு ப்ரொடக்ஷன் எக்ஸஸாக இருந்தாலும் நீங்கள் நெட்வொர்க் சார்ஜுங்கிறத நீங்கள் கட்டி தான் ஆகணும். ஏன்னா என்னுடைய யூனிட் தான் உங்கள்கிட்ட இருக்கே, அதுலேருந்து நீங்கள் நெட்வொர்க் சார்ஜை கழிச்சிக்கோங்க அப்படின்னு கழிக்க முடியாது. ஒவ்வொரு பில்லுலேயும் 2 மாதத்துக்கு இருக்க 8 கிலோவாட்டு அப்படின்னா 8 40, ஒரு மாதத்துக்கு 400 ரூபா, 2 மாதத்துக்கு 800 ரூபா. இந்த நெட்வொர்க் சார்ஜு அதுக்குரிய டேக்ஸ், இதை மட்டும் நீங்கள் கட்டிடணும். இது வந்து இந்த மாதிரி 8 கிலோவாட்டு நம்ம எதுக்கு போடுறோம்? நிறைய பேர் கேட்குறாங்க, சார் மாடியில் இருக்கிற இடத்த பூரா சோலாரை வச்சு மூடிடணும் சார், ஃபுல் ப்ரொடக்ஷன் பண்ணணும், எனக்கு 1500 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, அதில் எத்தனை பிளேட்டு போடணும் அப்படின்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம போடக்கூடாது. நம்ம வீட்டுக்கு வந்து ஆன்கிரிட் சிஸ்டம் போடும்போது முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது, நமக்கு சேங்ஷன்டு லோடு எவ்வளவு, நம்ம எவ்வளோ லோடு இபிலேருந்து வாங்கியிருக்கோங்கிறத அந்த சேங்ஷன்டு லோடுன்னு பேர். அந்த சேங்ஷன்டு லோடு எவ்வளோதோ அதில் 100%. இப்போ நீங்கள் 5 கிலோவாட்டு சேங்ஷன்டு லோடு வாங்கியிருக்கிறீங்கன்னா 5 கிலோவாட்டுக்கு நீங்கள் சோலார் சிஸ்டத்தை போட்டுக்கிற முடியும். இல்லை எனக்கு வந்து 5 கிலோவாட்டு தான் சார் நான் வாங்கினேன், ஆனால் இப்போ எனக்கு லோடு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 8 கிலோவாட் இருக்குது சார் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு சேங்ஷன்டு லோடுக்கு தனியாக அப்ளிகேஷன் கொடுத்து 5 கிலோவாட்டை 8 கிலோவாட் ஆக்கிக்கணும். 8 கிலோவாட்டுக்கு மட்டும்தான் இங்கே சோலார் போடணும். இல்லை சார் என் மாடியில் வந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் இடம் சும்மா தான் இருக்குது, அதில் வந்து நம்ம எவ்வளோ பிளேட்ஸ் போட முடியும் போட்டு அதை வந்து நம்ம இபிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடலாமே, எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு பணம் வாங்கிக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு ஆப்ஷன் கிடையாது. இது வந்து டொமஸ்டிக் ரூஃப்டாப் சோலார் சிஸ்டம்னு பேர். இந்த டொமஸ்டிக் ரூஃப்டாப் சோலார் சிஸ்டம் அப்படிங்கிற வகைப்பாட்டில் வர்றது வந்து உங்களுக்கு எவ்வளோ சேங்ஷன்டு லோடு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் சோலார் பிளேட்டை போட்டு அதுக்கு தேவையான எனர்ஜியை ரன் பண்ணிக்கலாம். குறிப்பாக இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 8 கிலோவாட் போட்டிருக்கோம் அப்படின்னா நெருக்கி ஒரு 6 ஏசி வரைக்கும் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். லிஃப்ட் இருந்துச்சுன்னா அதை ரன் பண்ணிக்கலாம். இண்டக்ஷன் ஸ்டவ் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். அது மாதிரி மைக்ரோவேவ் அவன் ரன் பண்ணிக்கலாம். சப்மர்சிபிள் மோட்டாரு. இப்போ ஈவிஸ் வந்து ரொம்ப பிரபலமாகிட்டே வருது. ஒரு எலக்ட்ரிக்கல் காரோ அல்லது எலக்ட்ரிக் நீங்கள் பைக்கோ வாங்கினீங்கன்னா அதை ஃபுல்லாக நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம், பில்லே வராதுங்க.